இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வன்னியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவர்களை அழைத்து மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்திலே நடைபெறுகின்ற வன்னியர்களுடைய மாநில மாநாட்டை எப்படி சிறப்பாக நடத்துவது என்று ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஆக்கபூர்வமான பல வழிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பொறுக்காத சிலர் தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி என்று வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜாதி சங்கத்தின் மாநாட்டை நடத்துகிறார்கள்? இப்படி சில மேதாவிகள் கேள்வி கேட்கிறார்கள். எப்படி என்று பார்த்தால் அடி முட்டாள்தனமாக கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் இருந்த கூட்டத்திலே பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கம் நடத்துகின்ற மாநாட்டில் மற்ற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால், வன்னியர்களுக்கு மட்டுமே சமூக நீதியும் இடஒதுக்கீடும் தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான மற்ற உரிமைகளும் பெற வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள். வன்னியர்கள் மட்டுமல்ல, மற்ற சமூகங்களும் அப்படிப்பட்ட மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆகவேதான் வன்னியர் சங்க மாநாட்டை நடத்தினாலும் கூட அதிலும் மற்ற பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அரசியலால் நசுக்கப்பட்ட, சமூக பொருளாதார அடிப்படையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில், தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற சமூகங்களையும் அழைக்கிறார் அந்த மாநாட்டிற்கு. அதன் மூலம் சமூக நீதிக்காகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காகவும் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் பல உரிமைகளுக்காகவும் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். இது பிடிக்காமல் ஒரு கூட்டம் கொக்கரிக்கிறது. யார் என்று கேட்டால், திமுக கூட்டணியிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம், நாங்கள் ஜாதியை ஒழிக்க கட்சி நடத்துகிறோம் என்று வாய்ப்பந்தல் போடுகின்ற, தொடர்ந்து கூவுகின்ற திருமாவளவனும் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும், வைகோ போன்றவர்களும் நாங்கள் தான் சோசலிச சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்து விட்டவர்கள், நாங்கள் தான் சோசலிச சித்தாந்தத்திற்கு காப்பிரைட்ஸ் வாங்கி இருக்கிறோம், நாங்கள் தான் கம்யூனிசத்தை உலகம் பூராவும் பரப்பி கொண்டு இருக்கிறோம் என்று தொடர்ந்து பொய் பேசி கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒரு கூட்டத்தை விழுப்புரத்திலே நடத்தி யாருக்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள். ஏதோ 500 ஆண்டுகள் தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் இருந்து விட்டதை போலவும், 500 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்து டாஸ்மாக் மதுபானத்தை விற்பனை செய்து அதிலே 1 லட்சம் கோடி கொள்ளையடித்ததை போலவும், ஆட்சியும் அதிகாரமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கையில் இருப்பதை போலவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள். யார்? திருமாவளவன், வைகோ போன்றவர்கள். இவர்கள் யாரோடு கூட்டணியில் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் நடந்த இந்த டாஸ்மார்க்கிலே நடைபெற்ற முறைகேடு, திமுக ஆட்சியிலே மக்கள் நல திட்டங்களை தீட்டுவதற்கு பதிலாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி தமிழக மக்களுடைய தலையிலே மிகப்பெரிய பொருளாதார சுமையை ஏற்றி வைத்து ஆட்சியாளர்கள் மட்டும் பலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு நாங்கள் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று தமிழக மக்கள் மத்தியிலே தொடர்ந்து பொய் பேசி கொண்டிருக்கிறதே இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு. நாங்கள் தான் சமூக நீதியின் காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு, சமூக நீதிக்கான நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு தயாராக இல்லாத திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு கூட மறுக்கிறது. அவர்கள் கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்து இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தி சொல்கிறார், தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டதைப் போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு அவசிய தேவையாக இருக்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீர வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் பல சமூகங்களுக்கு அரசியல் பொருளாதார விடுதலை பெற்றுக் கொடுக்கும், ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டியது இருக்கிறது என்று அதன் அவசியத்தை பற்றி மிக தெளிவாக பேசிய பிறகும் கூட காங்கிரஸோடு கூட்டணியிலே இருக்கின்ற திமுக அரசு
இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், மாய்மாலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் தயாராக இல்லை. ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். மத்தியிலே பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றிய பொழுது அன்றைக்கு பாராளுமன்றத்திலே அதை வரவேற்று பேசிய வைகோ இன்றைக்கு திமுக கூட்டணியில் தான் இருக்கிறார். அவரும் வாய் திறந்து பேசுவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், இந்தியாவெங்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசு பணிகள், அரசு வேலைவாய்ப்பை முன்னேறிய சமூகங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 80% அபகரித்திருக்கிறார்கள் என்ற உண்மை அதிகாரபூர்வமாக வெளிவரும். ஆகவே முன்னேறிய சமூகங்களை காப்பாற்றுவதற்காக கட்சி நடத்துகின்ற திமுக, அதற்காக ஆட்சி நடத்துகின்ற திமுக, அந்த ஆட்சியிலே பங்கு கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைத்து சுய லாபத்தை கண்டு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக மற்றும் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்டுகள், இவர்களெல்லாம் திமுகவை தூக்கி பிடிப்பார்களே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை பற்றியோ ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியோ பேச மாட்டார்கள். மாறாக அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதியை பரவலாக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் இட ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று பேசுகின்ற, போராடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக மட்டுமே களத்தில் நிற்பார்கள். ஏனென்றால் இந்த திமுகவும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகளும் சமூக நீதியை சாய்ப்பதற்காக வந்தவர்கள். அந்த கட்சிகள் அனைத்தும் பெரும்பாலும் முன்னேறிய சமூகங்களை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படுகின்ற கட்சிகள். அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்களால் தானே நடத்தப்படுகிறது. அது சரியான கட்சியா என்று கேட்கலாம். அது சரியான கட்சியாக ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களால் நடத்தப்படுகின்ற முன்னேறிய ஜாதிகளை காப்பாற்றுகின்ற கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலில் பரிணாம வளர்ச்சி பெற்றுவிட்டது. ஆகவேதான் முன்னேறிய ஜாதிகளை காப்பாற்றுவதற்காக சமூக நீதிக்கு ஆதரவாக சமூக நீதி வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாழாக்கி கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய வன்மத்தை ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் மூலம் இன்றைக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும். இதை பார்த்தாவது வன்னியர் சமூகமும் பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேர்தல் காலத்திலே திமுகவை முற்றாக ஒழிக்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.